Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம 11th standard computer scienceல இருக்க important 5 marks chapter வைஸா பார்க்க போறோம். நீங்க புக்ல படிப்பீங்களா கைட்ல படிப்பீங்களான்னு தெரியல. இருந்தாலும் நான் ஒவ்வொரு क्वेश्चनக்கு பக்கத்துலயும் அதோட ஆன்சர் இருக்க பேஜ் நம்பரை கொடுத்திருக்கேன். வேணும்ன்றவங்க பாத்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் 30 questions கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் கண்டிப்பாக படிங்க, ஒன்று கூட மிஸ் பண்ணிடாதீங்க. சாப்டர் 1ல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர், வேரியஸ் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த லெசனை நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். பட் எந்த கொஷின் வரும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. இந்த 2 questions தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. உள்ளேருந்து எந்த கொஷின் வேணால் கேட்கலாம். டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு கேட்கலாம், இல்லைனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ்லலாம் அப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான லெசன் தான். நம்ம சேனல்லே ஆல்ரெடி நான் இந்த லெசன் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 2 பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் சம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த 3 சம்ஸை பார்த்துக்கோங்க. பார்ட் 2ல் ஃபண்டமெண்டல் கேட்ஸும் டிரைவ்டு கேட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரெண்டும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3ல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மைக்ரோ ப்ராசஸர், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ராம், இது ரெண்டுமே ரொம்ப ஈஸி தான். அப்புறம் சாப்டர் 4ல் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கான்செப்ட், அதுக்கப்புறம் அதோட அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம்ஸ் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் சாப்டர் 5ல் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வெர்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் அ ஃபைல் ஆர் ஃபோல்டர், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் இது ஒரு சம் மாதிரி இருக்கும், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 9 C++ல் இருக்க பைனரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னென்னு எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், இதில் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 10ல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு சூட்டபிள் எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னா என்னென்னு எழுதி ஏதாவது ஒரு என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பை எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து சாப்டர் 11 கால் பை வேல்யூ மெத்தடை அதுக்கான எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிகர்ஷன்னா என்னன்னு எழுதணும். அதுக்கப்புறம் ரிகர்ஷனை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க நம்பரோட ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராமை எழுதணும். அடுத்து ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் வித் எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 13ல் ஊப்ஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பேசிக் கான்செப்ட் தட் சப்போர்ட்ஸ் ஊப்ஸ், இதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 14ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டரை படிச்சுக்கோங்க. அதோட சேர்த்து கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர்னால் என்னன்றதையும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து சாப்டர் 15ல் ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சாப்டர் 16ல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் விசிபிலிட்டி மோட் த்ரூ ப்ராக்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். 3 விசிபிலிட்டி மோட்ஸ் இருக்குல்ல, ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக், இது மூணையும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 3 விசிபிலிட்டி மோட்ஸ்க்கும் பேஸ் கிளாஸ், டிரைவ்டு கிளாஸ்னு 3 டயக்ராம்ஸ் இருக்கும். அந்த 3 டயக்ராம்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் போடணும். அதாவது பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு விசிபிலிட்டி மோடையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டு அதுக்கு கீழே அந்த பாக்ஸை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 17 கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, உங்கள் செமினார் டாபிக். செமினார் எடுத்தப்பவே உங்கள் எல்லாருக்கும் நல்லா மனசில் பதிஞ்சிருக்கும். இந்த 3 கொஷின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3யும் நல்லா படிச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் சாப்டர் 1 எப்படி உங்களை ஃபுல்லாக படிக்க சொன்னேன், அதே மாதிரி இந்த சாப்டரையும் ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவுமே ரொம்ப ஈஸியான சாப்டர். ஏன்னா இந்த சாப்டரில் இடையிலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு டைம் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 3 புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் இடையிலேருந்து கேட்குறதுக்கும் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியான சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் வரும்போது அதை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுற மாதிரி படிச்சுட்டு போங்க. இந்த சாப்டரோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 30 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் இருக்க எல்லாத்தையும் படிங்க, பட் இதை மட்டுமே படிச்சுட்டு போகாதீங்க. இந்த 30 கொஷின்ஸ்லேருந்து ஏதாவது கொஷின் உங்களுக்கு சொல்லித்தரணுன்னா என்ன கொஷின் சொல்லித்தரணும்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி 11th படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.